அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கான பதிவில் ரஜப் மாதத்தின் 2வது வெள்ளிக்கிழமையில் நாம் இருக்கிறோம். இந்த வெள்ளிக்கிழமையில் இந்த ஒரு திக்ரை நீங்கள் 100 தடவை ஓதிக்கொள்ளுங்கள். யா அல்லாஹு யா ஹுவா. இப்போ இதோட சிறப்பம்சத்தை பார்க்கலாம். இந்த ஒரு திக்ரை ஓதுவதால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அல்லாஹ்வின் தனித்துவத்தையும் அவனது இருப்பையும் உணர்த்தும் மிக உயர்ந்த திக்ரு ஆகும் இது. இது இறைவனின் நெருக்கத்தை பெறவும் துன்பங்கள் நீங்கி உள் அமைதி மற்றும் பாதுகாப்பை பெறவும் ஓதப்படும் ஒரு சக்தி வாய்ந்த திக்ரு ஆகும் இது. இது இறைவனை நெருங்குவதற்கும் அவனது கருணை மற்றும் அருளை பெறுவதற்கும் வழிவகுக்கும் ஒரு சிறந்த திக்ரு ஆகும் இது. இது எல்லா இக்கட்டான சூழ்நிலைகளிலும் உதவியை இறைவனிடமே தேட வேண்டும் என்ற கோட்பாட்டை இது வலியுறுத்துகிறது. நீங்களும் இன்னைக்கு இந்த ஒரு திக்ரை 100 தடவை ஓதிக்குங்க. இதை ஓதுவதால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க. இதை நீங்கள் ஓதிக்குங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.